ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் ஜிவி ரெசிடென்சியில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு யூபிவிசி இன்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் நம்முடைய ஒர்க் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது காட்டணும் பாருங்கள். ஸோ இங்கே ஹாலில் பாருங்கள், ஹாலில் இங்கே வந்து நம்ம டிவி யூனிட் பாருங்கள். டிவி யூனிட் வித் நம்ம வந்து ஃப்ரூட்டரில் வந்து சைடில் பார்த்துட்டிங்கன்னா வந்து சார்கோலில் வந்து நம்ம வந்து பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் பேக்கில் வந்து நம்ம வந்து யூபிவிசியில் பேனலிங் பண்ணி டபுள் கலர் காம்போவில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டில் வந்து நம்ம டோர் ப்ரொவிஷன் கொடுத்து எல்லாமே இந்த ஸ்பேஸ் எல்லாமே கஸ்டமர் கேட்டாங்க, ஸ்லைடிங் கிளாஸ் கேட்டாங்க. இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பாக்ஸாக வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 6 கிளாஸ் டிவைட் பண்ணி போட்டுருக்கோம் பாருங்கள். இது ஒரு ஸ்லைடிங்கு கேபினா வந்து நம்ம வந்து ஸ்லைடிங் கிளாஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சிம்பிளாக இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ லக்ஸரியாக அவ்வளோ லுக்காக நம்ம வந்து இங்கே டிவி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. செல்ஃபு மேலே பார்த்தீங்கன்னா லேப்ட் கவரிங் பண்ணணும், வெறும் அவுட்டர் க்ளோசிங் மட்டும்தான். ஃபுல்லாக வந்து கடப்பால் வந்து செல்ஃப் கொடுத்துருந்தாங்க, வெறும் க்ளோசிங் மட்டும் கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி வந்து க்ளோசிங் மட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக சிங்கிள் கலரில் வந்து கிரே ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ லக்ஸரி லுக்காக வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து ஹால் டு நமக்கு வந்து டைனிங், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் வந்து இங்கே வந்து ஒரு பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பாக்ஸாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பேனலிங் பண்ணி பார்க்குறப்ப உடன் ஸ்டைலில் உடன் ஃபினிஷிங்கில் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆக்சுவலாக யூபிவிசியில் பண்ணியிருக்கோம், பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக காமிச்சிருக்கோம். அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள் டைனிங் ரூமு ப்ளஸ் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து மேலே வந்து ஆல்ரெடி வந்து லேப்ட் இந்த வந்து ப்ரொவிஷன் விட்டுருந்தாங்க. அந்த லேப்ட் ஃபுல்லாக கவரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். லேப்ட் கவரிங் பண்ணி அந்த செல்ஃப் இங்கே இருந்தது. இங்கே வந்து செல்ஃப் பாருங்கள், கடப்பால் வந்து செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே கவரிங் பண்ணி டோர்ஸ் போட்டு கீழே அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே க்ளோசிங் டோர் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபோட்டோஸ் வைக்க ஒரு ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த செல்ஃப் இதோடு நின்றுச்சு. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வந்து கீழே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே வந்து அதே ஒயிட் காம்போ பாருங்கள். அது ஒயிட் காம்போ இந்த இடத்துல எங்கேயுமே ஒயிட் இருக்குது, அது இந்த இடத்துல மட்டும் ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கிரியேட்டிவ் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். வித் இங்கே பேக்கில் வந்து ஃப்ரூட்டட் பேனல் ஃபோட்டோ ப்ரொவிஷனுக்காக நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் பாருங்கள், இங்கே பூஜா கேபினெட்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கும் பாருங்கள். கிளாஸில் வந்து நம்ம வந்து டிசைனிங் பண்ணி உங்களுக்கு வந்து பூஜா டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து 10 கிலோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது என்னென்னா இங்கே உள்ள கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஸ்பேஸ் இருக்குது, அது வரையும் கொண்டு போனால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஹெல்டி மட்டத்துக்கே வந்து லிண்டனுடைய கான்செப்ட்லேயே நம்ம வந்து டோர் மட்டும் ஹைட்டில் ஃபினிஷிங் பண்ணி டோட்டலாக இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃப்ரூட்டில் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே படையில் வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ட்ரே ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம், படையில் வைக்கிற ட்ரே. அந்த கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து கேபினெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் நம்ம வந்து யூபிவிசியில் வந்து உங்களுக்கு வந்து விடவே வந்து டிசைனாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் நம்ம வந்து அழகாக பண்ணி கொடுக்க முடியும். பாருங்கள் அப்படியே நம்ம பெட்ரூமில் பாருங்கள். ஸோ இதுதான் பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸ் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கடப்பால் வந்து ஆல்ரெடி செல்ஃப் இருந்தது, கண்டினியூ பண்ணி இங்கே ஃபுல்லாக மிரர் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கீழே பார்த்துட்டிங்கன்னா 2 ட்ரா ஸ்டோரேஜுக்கு வந்து 2 ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து டோர் வந்து இங்கே வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். டோர் ப்ரொவிஷன்ஸு அண்டு இங்கே ஒரு சிங்கிள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிளாக இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு கிரியேட்டிவ் பண்ணி எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி நம்ம இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இந்த இடம் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வார்ட்ரோப் கேட்டிருந்தாங்க, கஸ்டமர் கேட்டாங்க. இங்கே வந்து ஒரு டபுள் டோர் இங்கே ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள் டோர் வார்ட்ரோப் வித் ஹேங்கிங் வித் நம்ம வார்ட்ரோப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். வார்ட்ரோப் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேங்கிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. வெளியில் வந்து சைட்டில் வந்து ஓப்பனாக இருக்குது நல்லா இருக்காங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹேங்கருக்கு பாருங்கள், ஹேங்கருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மேலேயும் நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் யூபிவிஸ் பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. என்ன மாதிரியானாலும் நம்ம வந்து டிசைனிங் பண்ணிக்கலாம், நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஸோ கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட் பேரலல் கிச்சன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் அவங்க கட்டியிருந்தாங்க, வெறும் கவுண்டர் டாப் மட்டும் போட்டுட்டாங்க.
மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். இங்கே வந்து ஸ்லைடிங்கில் வந்து இங்கே ஒரு வால் பாக்ஸு அண்டு வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 டேண்டம் பேஸ்கெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 5 டேண்டம் பேஸ்கெட்ஸில் இங்கே வந்துட்டிங்கன்னா இது வந்து சீட் கட்டலி, அதாவது நம்ம டேண்டம் பண்ணி நம்ம சீட்டில் வந்து நான் வந்து கட்டலி சீட்ஸ் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் பேஸ்கெட்ஸுங்க, அதாவது ஃபுல்லாக வந்து ரிங் ஒன்று கொடுத்துருக்கோம், பிளேட்ஸ் வைக்கக்கூடிய ஒரு ரிங் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆயில் கேன் வைக்கிறீங்க. டேண்டம் ஆயில் கேன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டேண்டம் பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எஸ்எஸ் விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், யூசேஜ் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது சாஃப்ட் க்ளோசிங் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி 2 பிளைன் டேண்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பிளைன் டேண்டம் ஸோ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ கொஞ்சம் ரிச்சாக எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே கேஸ் வைக்கிற ஆப்ஷனுக்கு நம்ம ஸ்டோரேஜ் இங்கே வந்து டோர் போட்டிருக்கோம். அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்டு விக்கர் பேஸ்கெட் பண்ணிக்கிறோம். விக்கர் பேஸ்கெட் பொறுத்தவரையும் உங்கள் நம்ம வெஜிடபிள்ஸு மற்ற ஐட்டம்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காயம் இந்த மாதிரி வைக்கிறது. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து இங்கே செல்ஃப் இது கொடுத்துருந்தாங்க. இந்த பார்த்துட்டு கடப்பால் பார்த்துட்டு தெரிய கொடுத்து ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக கவரிங் மட்டும்தான், ஃபுல்லாக டோர் கவரிங் பண்ணி அழகாக பண்ணியிருக்கோம். இங்கே டோர் மட்டும் ஃபுல்லாக க்ளோசிங் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இங்கே அப்படி இல்லை, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கண்டினியூ பண்ணி இங்கே வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள், கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். இங்கே வந்து எல்லாமே கிளாஸ் டோர் போட்டு ஃபுல்லாகவே அவுட்டு க்ளோசிங் எல்லாமே லேப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து உங்களுக்கு நம்ம கீழ் சோல் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய வீடுங்க அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து லாங் ஹேண்டில் போட்டு இங்கே வந்து ஃபுல்லாக க்ளோசிங் அவுட்டர் க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் லேப்டு கவரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். லேப்டு க்ளோசிங் மட்டும்தான் அப்படியே. ஸோ நான் இந்த ப்ரொவிஷன் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து க்ளோசிங்கு ஒன்லி 4 க்ளோசிங் மட்டும் இல்லை, செல்ஃப் க்ளோசிங்கு லேப்டு க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பூஜை கேபினெட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து ஒன்லி 4 செல்ஃப் இருந்து அவுட்ரு கவரிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இங்கே அதே மாதிரி தாங்க, இங்கே ஃபுல்லாக க்ளோசிங் மட்டும்தான். செல்ஃப் இருந்தது அப்படியே வந்து செல்ஃப் வந்து க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த கிச்சனை பொறுத்தவரை எல்லாமே ஃபுல்லாக க்ளோசிங் மட்டும் தான், அவுட்டர் டோர் மட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே மட்டும் தான் நீங்கள் எல்லாமே டேண்டம் பேஸ்கெட் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே எல்லாமே ஃபுல்லாக க்ளோசிங் மட்டும் போடும், அதாவது ரெண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடில் ரெண்டாவது இங்கே செல்ஃப் கவரிங் மட்டும்தான், எல்லாமே வந்து சிங்கிள் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, நம்முடைய ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த பெங்களூர் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களோட வந்து மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து உங்களுடைய பட்ஜெட் அந்த மாதிரி நாங்கள் பட்ஜெட் பண்ணியே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.